வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். நேத்து நம்ம சேனல்ல Infinix Note 11 மொபைல் போனுடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த பதிவுல Note 11s மொபைல் போனுடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோ ஆரம்பிப்போமா? ஆல்ரைட், இதுதான் அந்த Infinix Note 11s மொபைல் போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். Note 11 மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு பிளாக் கலர் லுக்ல கொடுத்துருக்காங்க. பிராண்டிங் எல்லாமே முன்புறத்தில் இருக்கு. இந்த மொபைலில் Helio G96 ப்ராசஸர் மற்றும் ஒரு 6.95 இன்ச் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு 120 Hz டிஸ்பிளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்புறத்தில் போட்டிருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸ் திறந்தவொடனே உள்ளுக்குள்ள இந்த மொபைல் போன் தவிர இதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 33 வாட் சார்ஜர் இருக்கு. USB Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ரெகுலரான ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க. அது தவிர ஸ்கிரீனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் ஃபில்மும் கொடுத்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், அவங்களுடைய கம்யூனிட்டிக்கான இன்வைட் கார்டு, இதெல்லாம் தவிர நீங்க ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாண்டீங்கன்னா அந்த கேம்ல 2-3 கிஃப்ட்ஸ்லாம் அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் வின் பண்றதுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டும் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த Note 11sல என்கிட்ட இருக்கிறது பேஸ் வேரியன்ட். நீங்க டாப் எண்ட் வேரியன்ட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது 8GB மற்றும் 128GB வேரியன்ட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கேஜிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமோடைய தீம்லயே அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த TPU ஜெல் கேஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மொபைலினுடைய ஆரம்ப விலை 12,999 rupees. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு லுக்காவே இருக்கு. ஒரு மிகப்பெரிய மொபைல் ஃபோன் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6.95 இன்ச் ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே கொண்ட ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்திருக்காங்க. எனக்கு பர்சனலி மொபைல் ஃபோன் காம்பாக்டா கைக்கு பிடிச்ச யூஸ் பண்றதுக்கு அடக்கமான மொபைல் ஃபோனா இருக்கணும். ஆனா சிலருக்கு பெரிய மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு விரும்பி வாங்குறவங்க இருக்காங்க. பின்புறத்தில் பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் டிசைன் சொல்லக்கூடிய ஒரு புதிய டிசைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் இது. கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் இதுல ஒட்டாது. 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ஹேஸ் கிரீன், இது தவிர சிம்பனி சயான் மற்றும் மித்ரில் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் அவைலபிளா இருக்கு. மொபைலுடைய பேக் பிளாஸ்டிக், ஃப்ரேம் பிளாஸ்டிக், ஃப்ரண்ட்ல இருக்க கிளாஸ் பாத்தீங்கன்னா NEG டைனோரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. Note 11 கீழ்ப்புறத்துல ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், ஒரு மைக், ஒரு USB Type C கான ஒரு போர்ட், ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இரண்டாவது ஸ்பீக்கர், இந்த மொபைல் போன்ல டூயல் ஸ்பீக்கர் இருக்கு. இரண்டாவது ஸ்பீக்கர் மேல இருக்கிற அந்த இயர் பீஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு இன்டிகேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் அக்யூரேட்டா இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்டாவே இருக்கு. லெஃப்ட் சைடுல சிம் கார்டு ட்ரே இருக்கு. இதுல வந்து 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டூயல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னேன். ஸ்பீக்கர்னுடைய பவர் எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்றதுக்கு ஒரு ஸ்பீக்கர் டெஸ்ட் பாருங்க. ஓவராலா மொபைல் போனுடைய டிசைன் நல்லா இருக்கு. இந்த பிரைஸுக்கு ஒரு அருமையான டிசைன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பெரிய மொபைல் போன் வேணும்னு விரும்பி வாங்குறவங்களுக்கு இந்த மொபைல் போன் ஒரு பெர்ஃபெக்ட்டான மொபைல் போனா அமையும். இந்த மொபைல் இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இதனுடைய ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே. எக்ஸாக்டா சொல்லணும்னா 6.95 இன்ச் LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. எஸ், 12,999 rupeesக்கு அவங்க 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுல அந்த டச் சாம்பிளிங் பாத்தீங்கன்னா 180 Hz வரைக்கும் மொபைல் போன்ல கிடைக்குமா. டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸ் ரொம்பவே சிறுசா இருக்கு. இதனால ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 91% இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த மொபைல் போன் Note 11 இருக்கக்கூடிய AMOLED பேனல் அளவுக்கு ஒரு பிரைட்டான ஒரு வைப்ரண்டான டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த டிஸ்பிளே வச்சு பாக்குறப்போ இன்டோர் கண்டிஷன்ல யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபிளா இருக்கு. அவுட்டோர் கண்டிஷன் ஓரளவுக்கு லெஜிபிளா இருக்கு. பிரைட்னஸ் 480 nits பிரைட்னஸ் தான். ஒரு AMOLED பேனல்ல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் இல்லாட்டியும் மொபைல் போன் யூசபிள் ரேஞ்சில் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. கேமரா பத்தி பார்ப்போம். பின்புறத்தில் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா கேமரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனா 3 கேமரா தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரே ஒரு கேமரா தான். மெயினா ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் அல்லக்கை, அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் அல்லக்கை. மேக்ரோ போட்டோஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஆனா போர்ட்ரேட் ஷாட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா, அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சுன்னா போட்டோஸ்னுடைய டீடைல்ஸ், கலர்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டைனாமிக் ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. கலர்ஸ் ஒரு சில இடத்துல தூக்கலாகவும் ஒரு சில இடத்துல கம்மியாகவும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. பட் இதுக்கான காரணம் கேமரா ஹார்ட்வேர் கிடையாது, MediaTek ப்ராசஸர். MediaTek ப்ராசஸர் இருக்கக்கூடிய எந்த மொபைல் போனா இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் ப்ராசஸிங் Snapdragon மொபைல் போனை விட ஒரு படி கம்மியா தான் இருக்கு. வீடியோக்கு மொபைல் போன்ல உங்களுக்கு 2K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. 1080p வீடியோஸ்க்கு உங்களுக்கு அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குதுல. வீடியோட கேப்பபிலிட்டி இந்த பிரைஸுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, அந்த சின்ன பெசல்ஸ்குள்ள ஒரு LED ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. யூசுவலா எல்இடி ஃபிளாஷ் லைட் நோட்டிபிகேஷன் எல்இடியா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ஸ்ல ஒர்க் ஆகும். இந்த மொபைல் போன்லயும் சரி, நோட் 11 மொபைல் போன்லயும் சரி அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் எல்இடி ஆப்சென்ட்டா இருக்கு. பட் செல்ஃபிஸ் நல்லா இருக்கு, லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லாவே வருது. லோ லைட்ல செல்ஃபிஸ் ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு, நாய்ஸ் நிறைய இருக்கு. இந்த மொபைலினுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க ஹீலியோனுடைய G96 அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு ஒரு புதிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது தவிர அவங்க யூஸ் பண்ணிருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல UFS 2.2 கொடுத்திருக்காங்க. 64GB மற்றும் 128GB வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 64GB வேரியன்ட்ல 6GB RAM இருக்கு. 128GB வேரியன்ட்ல உங்களுக்கு 8GB RAM கொடுத்திருக்காங்க. கேமிங் ரொம்ப நேரம் விளையாண்டு பார்த்தாலுமே ஹீட்டிங் அவ்வளவா கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவங்க கிராஃபீன் கூலிங் கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக்ல நல்லா கிடைக்கிறதுக்காக இந்த மொபைல் போன்ல லீனியர் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் தரப்புல இருந்துமே சரி, கேமிங்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு UI இருக்கு. சோ ஓவராலா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் மொபைல் போன். கேம் மட்டும் கிடையாது, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு, லோட் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, இன்ஸ்டன்ட்டா ஓப்பன் ஆயிருது. பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷன் மல்டி டாஸ்கிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. பட் அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா Android 11 மேல ரன் ஆயிட்டு இருக்கிற அவங்களுடைய XOS 10 ஸ்கின். இந்த XOS 10ல இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷனை விட பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எங்க உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா விஷுவல் டிசைன்ல கிட்டத்தட்ட ஒரு iOS இன்ஸ்பயர் பண்ண ஒரு டிசைன் மாதிரி இருக்கு. அந்த ஹோம் ஸ்கிரீன்லயே அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஸ்வைப் பண்ணா நோட்டிபிகேஷன்ஸ் பாக்குறது, இன்னொரு சைடுல ஸ்வைப் பண்ணா குவிக் டாகிள்ஸ்லாம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே iOS வந்து காப்பி பண்ண விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் மொபைல் போன்ல, ஆண்ட்ராய்ட் மொபைல் போன்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒரு சில ப்ளோட்வேர்லாம் இருக்கு, அந்த ப்ளோட்வேர்லாம் பிடிக்கலன்னு நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆனா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க பார்த்தாலுமே இந்த மொபைல் போன்ல நிறைய அம்சங்கள், யூஸ்ஃபுல்லான அம்சங்கள்லாம் இருக்கு. லைட்னிங் மல்டி விண்டோ, ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ, வாட்ஸ்அப் ஹெல்ப் பண்றதுக்காக சோஷியல் டர்போ கொடுத்துருக்காங்க, கேம் மோடு, எக்ஸ்க்ளோன், வீடியோ அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அம்சங்கள்லாம் இருக்கு. இது தவிர நீங்க அந்த குவிக் டாகிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மோட், theft alert mode, peak proof, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. Infinix Note 11s சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. 0 to 100 சார்ஜ் பண்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய 5000 mAh பேட்டரி உங்களுக்கு மீடியம் யூசேஜுக்கு 2 நாள் வரைக்கும் தாக்குப்பிடிக்குது. அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும்னாலுமே UIல பாத்தீங்க அப்படின்னா பவர் மேரத்தான், அல்ட்ரா பவர் சேவிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு நீங்க பேட்டரி லைஃபை கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். Infinix Note 11s நல்ல ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்லயே பாத்தீங்கன்னா 6GB RAM கொடுத்திருக்காங்க. ஆனா 64GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. 6GB மற்றும் 128GB ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நடுவுல நல்லாவே இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு டாப் எண்ட் வேரியன்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் போன்ல பெருசா வந்து நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தெரியல. ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா அவங்க டூயல் ஸ்பீக்கர், DTS சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்லாமே ஸ்பீக்கர்னுடைய வால்யூம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மொபைல் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. கேமரா என்னதான் அவங்க 15 மெகா பிக்சல் கொடுத்தாலுமே MediaTekனுடைய இமேஜ் ப்ராசஸிங் இன்னுமே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அகைன் Note 11 மொபைல் போன்ல சொன்ன மாதிரியே தான் இதுலயும் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இந்த பிரைஸுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. அருமையான பிரைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன் நீங்க வாங்கலாம். வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டா கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri